ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா ஸ்டெனிவல் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. வெஜ் பிரியாணி இல்லைங்க, வெஜ் ரைஸ் செஞ்சிடலாம். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளி வந்து நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துடலாம். 2 தக்காளி கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டி வர அளவுக்கு நம்ம அப்படியே அடுப்பில் விட்டுறலாம். இப்போ சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா மசாலா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சாஸ் இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி பேஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா வரமிளகா, பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கு. அந்த காரமே வந்து இதுக்கு போதும். இது கூட ஒரு பெப்பர் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜ் ரைஸ் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சாப்பாடு வந்து முதல்ல நான் வடிச்சு வச்சுட்டேன். இப்படி நல்லா கிளறி விட்டுலாம். இது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ சாஸ் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற காயெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கோஸ், அப்புறம் வந்து கொஞ்சமாக சோயா, அது கூட காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் காய் சேர்த்தாலே நமக்கு வெஜ் ரைஸ்க்கு நிறைய கிடைச்சிரும். இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். வெஜ் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகளை அதில் ஆட் பண்ணி வச்சேன். இப்போ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெஜ் ரைஸ்க்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. நம்ம லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு நம்ம சாப்பாட்டு போட்டு கிளறி எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் சாப்பாடு போட்டு கிளறிடலாம். சாப்பாட்டுள்ள போட்டாச்சுங்க. அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே கிளறி விட்டுறலாம். சூடாக சாப்பாடு வச்சு இந்த மாதிரி நீங்கள் வெஜ் ரைஸ் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு, குழந்தைகளுக்குலாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அரிசி உடையாமல் அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே கிளறி விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டிருக்கிற சோயா வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சேன்னா பச்சை தண்ணியிலேயே அது நல்லா ஊறிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து மறுபடியும் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வெஜ் ரைஸ் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு.
தனியா சில்லி சாஸ் ஊற்றி சாப்பிடாம நம்ம இதுலயே வந்து சில்லி சாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஹோட்டல் ஸ்டைல வெஜ் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பூஜா ஸ்ரீனிவாஸ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.